வெல்கம் டு லெட்லன். சீட்டட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இன்றைக்கி டைம் டேபிள் படி நம்ம சீட்டட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்குறதா அந்த இதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ எவ்ரி சண்டே நம்ம நேற்றே வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேட்டிருந்த மாதிரி இனிமேல் ஒவ்வொரு சண்டேலையுமே வந்து நம்ம சிடிபி கொஸ்டின் தான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். சிடிபி ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா மெயினாக நமக்கு முக்கியமாக சீட்டட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது நம்ம இந்த சிடிபி தான். ஏன்னா இந்த சிடிபி தெரிஞ்சால் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி இதில் நம்ம தரவாக இருந்தால் தான் மற்ற சப்ஜெக்ட்ஸோட பெடகாகியுமே வந்து நமக்கு வந்து புரியும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த 30 மார்க்ஸ் சிடிபியிலேருந்து உங்களுக்கு 30 மார்க்ஸ் வரும். ஸோ அதில் வந்து உங்களோட எய்ம் வந்து 13 நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு 29 ஆர் 26 அந்த மாதிரி வந்து உங்களால் மார்க் எடுக்க முடியும். அதனால் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகியில் ஃபுல்லாக தரவாக இருங்க. நீங்கள் அதர் சப்ஜெக்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணாலும் சைட் பை சைட் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி வந்து நம்ம வீடியோ கிளாஸஸ் வந்து தியரி கிளாஸஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது, பிளேலிஸ்ட்டுமே இருக்குது, அதையும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீக்லி வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இனிமேல் வந்து எவ்ரி சண்டே ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சிடிபி இதை வந்து நான் வந்து இந்த மாதிரி டைப் பண்ணி பிடிஎஃபாக நான் வந்து சென்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து மார்னிங்கே சென்ட் பண்ணிடுறேன். நீங்கள் அதை உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஆன்சர் வந்து நீங்கள் ஒரு இதை வந்து ஆன்சர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒவ்வொரு சண்டே ஈவினிங்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ஈவினிங் நான் அதோட ஆன்சர் டிஸ்கஷன் வீடியோ வந்து நான் உங்களுக்கு யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணதும் நான் இந்த வீடியோவில் வரக்கூடிய ஆன்சர்ஸும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி நீங்கள் எவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகியில் கிளியராக இருக்கீங்க, ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிடிபிக்கு மட்டும் இல்லை, மேக்ஸ், இங்கிலீஷ், அதுக்கப்புறம் சயின்ஸ் இந்த மாதிரியான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வேணால் கொஸ்டின்ஸ் கூட நான் வந்து அப்லோட் பண்ணுறேன், அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரிமைனிங் இங்கிலீஷ் பெடகாகி, தமிழ் பெடகாகி கிளாஸஸ் வந்து எப்போயுமே யூஸ்வலாக வந்து நம்ம வந்து சேனலில் டைம் டேபிள் போட்டபடி டியூஸ்டே அதுக்கப்புறம் வந்து தேர்ஸ்டே வந்து நம்ம சேனலில் கண்டினியூஸாக வரும். ஸோ சாட்டர்டே வந்து மேக்ஸ்க்குரியது, சண்டே வந்து இனிமேல் வீக்லி சண்டே வந்து சிடிபி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து வரும். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஈவினிங் அந்த சண்டே அன்னைக்கு வரக்கூடிய ஆன்சர் டிஸ்கஷன் வீடியோவை பார்த்து உங்களோட ஆன்சர்ஸ் கரெக்டான ஆன்சர்ஸ் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் உங்களோட ரிசல்ட்டை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச் மாதிரி வச்சோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஐடியா கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம கொஸ்டின் டிஸ்கஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் எ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எ கிஃப்டட் லேர்னர்? கிஃப்டட் லேர்னர் அந்த குழந்தைங்களோட கேரக்டரிஸ்டிக் என்ன, அவங்களோட பண்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிஃப்டட் லேர்னர் அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து நல்ல ப்ராப்ளம் சால்வராக, அதாவது கிரியேட்டிவ் திங்கிங்கோட, மல்டிபிள் வேஸ் ஆஃப் திங்கிங்கோட நல்லா ஆக்டிவாக இருக்கக்கூடிய குழந்தைகளை தான் நம்ம கிஃப்டட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்கிறோம். கிஃப்டட் லேர்னர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது கீழே கொடுத்துருக்க 4 கேரக்டரிஸ்டிக்ஸ், 4 ஆப்ஷன்ஸில் எது வந்து குழந்தைங்களோட கிஃப்டட் லேர்னரோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு கேட்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஹீ கேன் ஃபீல் அண்டர் ஸ்டிமுலேட்டட் அண்ட் போர்ட் இஃப் த கிளாஸ் ஆக்டிவிட்டிஸ் ஆர் நாட் சேலஞ்சிங் இனஃப். அதாவது என்ன அப்படின்னா, சப்போஸ் இப்போ வந்து கிளாஸில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் வந்து அவங்களுக்கு போதுமானதாக இல்லை அப்படின்னா அந்த மாதிரி குழந்தைங்க வந்து கிஃப்டட் லேர்னர். ஏன்னா அவங்க வந்து ஹைலி ஆக்டிவாக இருக்கக்கூடிய, அது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் வேஸ் ஆஃப் திங்கிங், நல்ல ஒரு கிரியேட்டிவ் திங்கிங்கோட இருக்கிறவங்களுக்கு வந்து சேலஞ்சிங்காக இல்லாமல் ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அது அவங்களுக்கு போராகவும் அவங்களுக்கு உண்டான ஒரு ஆக்டிவிட்டி இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதான் வந்து அது அவங்களோட கேரக்டரிஸ்டிக், ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாசிட்டிவாக இருக்கு. செகண்ட் ஒன், ஹீ இஸ் ஹைலி டெம்பரமெண்டல் ரொம்ப வந்து துரு ஒரு மாதிரி இருக்கிறது, அந்த ஏதாவது ஒரு இது பண்ணிகிட்டே இருக்கிறது, டெம்பரமெண்டலாக அந்த மாதிரி ஒரு அக்ரெசிவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. கிஃப்டட் லேர்னருக்கு அந்த மாதிரி இது வந்து இருக்காது, டெம்பரமெண்டல் இருக்காது. தேர்ட் ஒன், ஹி என்கேஜஸ் இன் ரிச்சுவலிஸ்டிக் பிஹேவியர் லைக் ஹேண்ட் ஃப்ளாப்பிங், ராக்கிங். ஸோ ஏதாவது வந்து கையை வச்சு போட்டு தாளம் கட்டிக்கிட்டு இருக்கிறது, அந்த மாதிரியான ஏதாவது ஒரு அன்வான்ட் பிஹேவியர் அந்த மாதிரி வந்து பண்ணுறது. ஸோ இதுவுமே வந்து கிஃப்டட் லேர்னருக்குள்ளது வராது. அந்த அட்டென்ஷன் இல்லாட்டி ஹைப்பர் ஆக்டிவ் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து இருக்கலாம். லாஸ்ட் ஒன், ஹி கெட்ஸ் அக்ரெசிவ் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். ரொம்ப
அக்ரெசிவாக துருன்னு கோவமாக இருக்கிறது, யார்கிட்டனாலும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி இருக்கிறது. ஸோ இதுவுமே வந்து கிஃப்டட் லேர்னர் கூடியது கிடையாது. கிஃப்டட் லேர்னர் அப்படின்னா ப்ராப்ளமேட்டிக் ஒரு சயின்டிஃபிக் திங்கிங்கோட, கிரிட்டிக்கல் திங்கிங்கோட, கிரியேட்டிவ் திங்கிங்கோட, மல்டிபிள் வேஸ் ஆஃப் திங்கிங்கோட ஓப்பன் மைண்டடாக இருக்கக்கூடியவங்க தான் கிஃப்டட் லேர்னர்னு சொல்கிறோம். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட எபிலிட்டிக்கு தேவையான ஒரு ஆக்டிவிட்டீஸோ ஒரு சேலஞ்சஸோ இல்லாதப்போ குழந்தைங்களுக்கு அந்த கிளாஸ் வந்து போராக தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2, எ டீச்சர் கேன் என்ஹான்ஸ் எஃபெக்டிவ் லேர்னிங் இன் ஹர் எலிமெண்ட்ரி கிளாஸ் ரூம் பை. அதாவது எலிமெண்ட்ரி கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சர் வந்து எது மூலியமாக எஃபெக்டிவ் லேர்னிங்கை கொண்டுட்டு வர முடியும் அப்படின்றது கேள்வி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ட்ரில் அண்ட் ப்ராக்டிஸ். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னா அக்கார்டிங் டு சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி நம்ம ஏதாவது ஒரு மெமரைசேஷன் மூலியமாகவோ, ரிப்பிட்டேஷன் மூலியமாகவோ, பனிஷ்மெண்ட் மூலியமாகவோ யாரையோ இக்னோர் பண்ணி கம்பேர் பண்ணி ரெண்டு பேருக்குள்ளே, ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே காம்படிட்டிவை உண்டு பண்ணி அப்படி அந்த மாதிரியான ஒரு லேர்னிங் ப்ராசஸ், ஒரு டீச்சிங் ப்ராசஸ் வந்து இருக்கவே இருக்காது சிடிபியில். ஸோ குழந்தைங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ரியல் லைஃபோட ரிலேட் பண்ணி சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி ப்ராசஸ் தான் இருக்குமே தவிர ட்ரில் அண்ட் ப்ராக்டிஸ், அதுக்கப்புறம் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கறது, வேறு ஏதாவது எக்ஸ்டர்னல் ரிவார்ட்ஸ் ப்ரைஸ் கொடுக்கறது, ஏதாவது ஒரு விதமான இது பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்காது. அப்படி பார்த்தோம்னா ட்ரில் அண்ட் ப்ராக்டிஸ் வந்து வராது. என்கரேஜிங் காம்படிஷன், குழந்தைங்கிட்ட வந்து காம்படிஷனை வந்து உருவாக்குறது, அதுவும் வராது. தேர்ட் ஒன், கனெக்ஷன் த கண்டென்ட் டு த லிவ்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஒரு டீச் பண்ணுறீங்க அப்படின்னா டீச் பண்ணும்பொழுது அந்த கான்செப்டை அப்படியே குழந்தைங்களோட ரியல் லைஃப், உண்மையான வாழ்க்கை நிகழ்வோட ஒன்றுபடுத்தி சொல்கிறது. ஸோ அப்படி சொன்னோம்னா குழந்தைங்களுக்கு வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ், ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் கிடைக்கும் பொழுது அந்த லேர்னிங் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோம்னா சி ஆப்ஷன் வந்து பெஸ்ட்டானது. லாஸ்ட் ஒன், அஃபரிங் ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறது, ஏதாவது பரிசு அந்த மாதிரி கொடுத்தோம்னா. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது குழந்தைங்க வந்து லேர்னிங்காக படிப்பாங்கன்னு கேட்டால் கிடையாது. அந்த அந்த பரிசு வேணும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்துக்காக படிக்கிறதுனால அங்கே வந்து லேர்னிங் வந்து எஃபெக்டிவாக இருக்குமானா இருக்காது. ஸோ ஆப்ஷன் டியும் வராது. கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா எஃபெக்டிவ் லேர்னிங் வந்து அவங்க கொண்டுட்டு வரணும் அப்படின்னா கண்டென்ட்டை வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ரியல் லைஃப்ஸோட கனெக்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் வேவாக இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் சில்ட்ரன் ஆர் கரெக்ட். அதாவது குழந்தைங்களை பற்றி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், சில்ட்ரன் ஆர் பேசிவ் ரெசிபியன்ஸ் ஆஃப் நாலேஜ். அதாவது நாலேஜ் இதில் வந்து குழந்தைங்க எப்படி அப்படின்னா பேசிவ் ரெசிபியன்ஸ், அமைதியாக வந்து உள்வாங்கிக்கூடிய அமைப்பு இருக்கிறவங்க தான் குழந்தைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கிடையாது. ஆல்ரெடி நம்ம சிடிபி கிளாஸஸில் சொல்லியிருப்போம், சில்ட்ரன் ஆர் ஆக்டிவ் மெம்பர்ஸ். அதாவது குழந்தைங்க வந்து என்ன அப்படின்னா ஆக்டிவாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ், நல்ல ஒரு துடிப்போட வந்து செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிவ் அப்படின்றது கிடையாது. செகண்ட் ஒன், சில்ட்ரன் ஆர் ப்ராப்ளம் சால்வர்ஸ். குழந்தைங்களால பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அப்படின்றது. ஸோ இது வந்து குழந்தைங்களை பற்றி கரெக்டான ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஒன், சில்ட்ரன் ஆர் சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேட்டர்ஸ். ஏன்னா குழந்தைங்களால ஒரு இதை வந்து இது எப்படி வந்தது, இதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு அந்த இதை கொஸ்டினிங் பண்ணக்கூடிய ஸ்கில் வந்து குழந்தைங்களுக்கு இருக்கும். ஸோ சில்ட்ரன் ஆர் சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேட்டர்ஸ். த லாஸ்ட் ஒன், சில்ட்ரன் ஆர் ஆக்டிவ் எக்ஸ்ப்ளோரர்ஸ் ஆஃப் த என்விரான்மெண்ட். சுற்றுச்சூழலில் இருந்து அவங்க வந்து ஒரு தெளிப்போட ஒரு ஆர்வத்தோட வந்து வெளிப்படுத்தக்கூடியவங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய அந்த ஒரு அந்த ஒரு இதில் வந்து கேரக்டரோட இருப்பாங்க. அப்படி அந்த மாதிரி தான் குழந்தைங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. ஸோ கொடுத்துக்கிற 4 ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை பற்றி கரெக்டாக இருக்கிறது அப்படின்னா செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன் பேசிவ் அப்படின்றது கிடையாது. ஏன்னா குழந்தைங்க ஆக்டிவாக இருப்பாங்க, அவங்களாவே ஒரு சில விஷயங்களை வந்து கற்றுக்கிடுவாங்க. ப்ராப்ளம் சால்வர்ஸ், சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், ஆக்டிவ் எக்ஸ்ப்ளோரர் ஆஃப் த என்விரான்மெண்ட். ஸோ கொஸ்டின் நம்பர் 3க்கு செகண்ட், தேர்ட், ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஸோ செட் ஆஃப் ஆப்ஷனில் எது வந்து கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் மோஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட் டு என்கரேஜ் கான்செப்சுவல் டெவலப்மெண்ட் இன் ஸ்டூடெண்ட்ஸ். கீழே கொடுத்துருக்குற 4 ஸ்டேட்மெண்ட்டில் எந்த மெத்தடு வந்து குழந்தைங்கிட்ட வந்து கான்செப்சுவல் டெவலப்மெண்ட்டை உருவாக்குறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ரீப்ளேஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் இன்கரெக்ட் ஐடியாஸ் வித் கரெக்ட் ஒன்ஸ் பை ஆஸ்கிங் தம் டு மெமரைஸ். அதாவது இப்போ ஏதாவது ஒரு தப்பான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக குழந்தைங்கிட்ட கரெக்டான ஆன்சர்ஸை கொடுத்து அதை மனப்பாடம் பண்ண வைக்கிறது சொல்கிறது. ஸோ மனப்பாடம் பண்ண வைக்கிறது அப்படின்றது வரவே வராது. ஏன்னா அது வந்து ரோட் மெமரைஸ் குழந்தைங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு லேர்னிங் மெத்தடாக இருக்காது. செகண்ட் ஒன்,
give students multiple examples and encourage them to use reasoning. அதாவது இப்போ இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு நிறைய மல்டிபிள் வேஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ், போத் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கலாம், நான் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் வந்து நிறைய கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது மூலிமா குழந்தைங்க வந்து ரீசனிங் பண்ணுறது, அதை ஆராய்ச்சி பண்ணி கொஸ்டினிங் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸை என்கரேஜ் பண்ணுறது. ஸோ இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பனிஷ்மெண்ட். அதாவது குழந்தைங்களுக்கு வந்து அந்த சேஞ்சஸ் வந்து வர்றதுக்கு அந்த வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரியாக படிக்கலை அப்படின்னா அவங்கள வந்து பனிஷ்மெண்ட் பண்ணுறது, அடிக்கிறது, அந்த மாதிரி இது. ஸோ குழந்தைங்கிட்ட வந்து பனிஷ்மெண்ட் அதெல்லாம் நம்ம கொடுக்கவே கூடாது. ஸோ அது வந்து நெகட்டிவ் டேர்ம். ஸோ அப்போ அது பனிஷ்மெண்ட் அப்படின்றது வரவே வராது. ஸோ தேர்ட் ஆப்ஷனும் வராது. லாஸ்ட் ஆப்ஷன் நியூ கான்செப்ட்ஸ் நீட்ஸ் டு பி அண்டர்ஸ்டாண்ட் ஆன் தேர் ஓன். அதாவது இப்போ நியூ கான்செப்ட், புது பாடம் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் நடத்துறீங்க அப்படின்னா அதை அவங்களாவே புரிஞ்சுக்கணும். வித்தவுட் எனி அவங்க பழசாக கற்றுக்கிட்டதோட எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல் புதுசாக அவங்க கற்றுக்க போகிறத அவங்களாவே கற்றுக்கணுன்றது. ஸோ அவங்களே கற்றுக்கிட்டாலும் அவங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் ஓல்டு ஒன்ஸோட நாலேஜ் வந்து தேவை, அடிப்படையாக அது இருக்கணும். அது இல்லாமல் வந்து அவங்களால புதுசாக எதையுமே கற்றுக்க முடியாது. ஸோ ஆப்ஷன் டியும் வராது. ஸோ எது பெஸ்ட் மெத்தடாக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு நிறையா மல்டிபிள் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து அதை வந்து அவங்க ரீசனிங் பண்ணுறதுக்கு, அதை ஆராயறதுக்கு நம்ம வந்து என்கரேஜ் பண்ணுறதும் பெஸ்ட் மெத்தடாக இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 4க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. Primary school children will learn most effectively in an atmosphere. அதாவது பிரைமரி ஸ்கூல் அந்த 1 to 5th அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு அட்மாஸ்பியரில் நல்லா கற்றுக்க முடியும், லேர்ன் பண்ணிக்க முடியும் எஃபெக்டிவாக. அப்போது அது எந்த மாதிரியான அட்மாஸ்பியர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் where the teacher is authoritative and clearly dictates what should be done. அதாவது என்னென்னா எங்கே வந்து டீச்சர் வந்து அத்தாரிட்டேட்டிவாக இருக்காங்க. அத்தாரிட்டேட்டிவ் மீன்ஸ் டீச்சர் சென்டர்ட் மெத்தட். டீச்சர் வந்து அங்கே ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணுமோ அதை வந்து கிளியராக டிக்டேட் பண்ணுறாங்க, அதை சொல்கிறாங்களோ அப்போ அந்த இது வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து எஃபெக்டிவாக இருக்கும்னா கிடையாது. ஏன்னா இந்த அத்தாரிட்டேட்டிவ் அப்படின்ற அந்த லேர்னிங் ஸ்டைலில் பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து பேசிவாக இருப்பாங்க, டீச்சர் ஒன்லியே ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ அது வந்து பெஸ்ட்டாக இருக்காது. ஏ ஆப்ஷன் வராது. செகண்ட் ஒன் வேர் த ஃபோக்கஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஆர் ஒன்லி இன் மாஸ்டரிங் பிரைமர்லி காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் ஆஃப் ரீடிங், ரைட்டிங் அண்டு மேத்தமெட்டிக்ஸ். அதாவது ரீடிங், ரைட்டிங், மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரியான காக்னிட்டிவ் ஸ்கில்ஸில் மட்டும் மாஸ்டரிங் பண்ணுறதுக்காக அதில் வந்து நம்ம பெஸ்ட்டாக இருக்குன்றதுக்கான ஃபோக்கஸ் ஸ்ட்ரெஸ் அங்கே வந்து எங்கே அந்த மாதிரியான மேக்ஸ், ரீடிங், ரைட்டிங் அந்த ஸ்கில்ஸில் மட்டும் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறதுல வந்து குழந்தைங்க எஃபெக்டிவாக இருப்பாங்க அப்படின்றது. ஸோ அது கிடையாது. இதில் மட்டும்தான் அவங்க வந்து ஃபோக்கஸாக இருந்தால் அவங்களோட லேர்னிங் வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது பெஸ்ட்டாக இருக்காது. செகண்ட் ஆப்ஷன் வராது. தேர்ட் ஒன் வேர் த டீச்சர் லீட்ஸ் ஆல் த லேர்னிங் அண்டு எக்ஸ்பெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டு பிளே எ பாசிவ் ரோல். அதாவது பாசிவ் ரோலை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அட்மாஸ்பியரில் குழந்தைங்க நல்லா கற்றுக்கிடுவாங்கன்னா அப்படின்னா கிடையாது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாசிவ் ரோலில் டீச்சர்ஸ் மட்டும்தான் வந்து ஆக்டிவாக இருப்பாங்க, குழந்தைங்க ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே நிறையா கிடைக்காது. ஸோ தேர்ட் மெத்தடும் கரெக்டாக இருக்காது. லாஸ்ட் ஒன் வேர் their emotional needs are met and they feel they are valued. அதாவது குழந்தைங்களோட எமோஷனல் நீட்ஸ், அவங்களுக்கு உண்டான உணர்வு என்ன தேவைகள். ஒரு சில குழந்தைங்க வந்து சோகமாக இருக்கலாம், அவங்களுக்கு நிறைய தேவையான விஷயங்கள், அடிப்படை தேவைகள் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து எங்கே அவங்களோட எமோஷ்னல் நீட்ஸ் எல்லாமே வந்து பார்க்கப்படுது, அதை வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிற இடத்துல குழந்தைங்க வந்து நல்லா கற்றுக்க முடியும். ஸோ இது வந்து பெஸ்ட்டான மெத்தட். ஸோ கொஸ்டின் நம்பர் 5க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. A child sees a crow flying past the window and says a bird. What does this suggest about the child's thinking? அதாவது ஒரு குழந்தை வந்து ஜன்னல் வழியாக ஒரு காகம் வந்து பறந்து போகிறத பார்த்த உடனே எ பேர்ட், அதாவது ஒரு பறவை அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுது. ஸோ இந்த மாதிரியான குழந்தையோட திங்கிங், அந்த குழந்தை அந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த குழந்தையோட திங்கிங்கை வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து த சைல்டு ஹாஸ் ப்ரீவியஸ்லி ஸ்டோர்டு மெமரிஸ். அதாவது குழந்தைக்கு வந்து ப்ரீவியஸாக ஸ்டோர் பண்ண மெமரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் த சைல்டு ஹேஸ் டெவலப்டு த கான்செப்ட் ஆஃப் எ பேர்ட். குழந்தை வந்து டக்குன்னு அதை வந்து பார்த்த உடனே
பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சொல்லுது. ஸோ பார்த்த உடனே அது ஒரு பறவை அப்படின்றத ரெகக்னைஸ் பண்ணி சொல்கிறாங்க. தேர்ட் ஒன், த சைல்டு ஹாஸ் டெவலப்டு சம் டூல்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் டு கம்யூனிகேட் ஹேர் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது குழந்தை வந்து தன்னோட அனுபவத்தை வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காக, அதை வந்து வெளிப்படுத்துறதுக்காக லாங்குவேஜில் வந்து ஒரு டூலை வந்து யூஸ் பண்ணுது, ஒரு கருவியாக யூஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தை பார்த்த உடனே தனக்கு தெரிஞ்ச ஒரு இதை வந்து தான் என்ன பார்த்தோமோ அதை வந்து மற்றவங்களுக்கு வந்து தெரிவிக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இதில் வந்து ப்ரீவியஸாக ஸ்டோர் பண்ண மெமரிஸ் அப்படின்னா கிடையாது. இதில் மெமரிஸ் பற்றி எதுவுமே கிடையாது. தான் பார்த்த விஷயத்தை திங்கிங் இதை வந்து மற்றவங்ககிட்ட கன்வே பண்ணுறது, என்ன பார்த்தேன் அப்படின்றத கன்வே பண்ணுறது. ஸோ அந்த கான்செப்ட் வந்து குழந்தைக்கு என்ன இருக்குது அப்படின்னா டெவலப் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி சொல்லணும் அப்படின்ற அந்த லாங்குவேஜ் டூல், அது வந்து சிம்பிள் வேர்டாக இருந்தாலும் அந்த லாங்குவேஜ் டூலை வந்து யூஸ் பண்ணியிருக்கு அந்த குழந்தை. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஸோ கொஸ்டின் நம்பர் 6க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, செட் ஆஃப் ஆப்ஷன் வந்து ஸ்டேட்மெண்ட் 2 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 3. நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் ஷுட் தி டீச்சர் டெல் ஹர் ஸ்டூடெண்ட்ஸ் டு என்கரேஜ் தம் டு டூ டாஸ்க்ஸ் வித் இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷன். அதாவது டீச்சர் வந்து குழந்தைங்க வந்து இப்போ ஒரு டாஸ்க் செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆக்டிவிட்டி செய்கிறாங்கன்னா அதை வந்து இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷனோட செய்கிறதுக்கு குழந்தைங்கள டீச்சர் வந்து எப்படி மோட்டிவேட் பண்ணலாம் அப்படின்றதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இதுலேயுமே வந்து மோட்டிவேஷனில் நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் இருக்குது. இதை வந்து நம்ம சிடிபி கிளாஸ் தியரி கிளாஸில் பார்த்துருக்கோம். இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷன் ஒன்று, இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன்றது இப்போ நம்ம வந்து பண்ணுறோம், ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோம்னா அது நம்மளோட இதுக்காக, நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக, நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக நம்ம பிடிச்சி செய்கிறது தான் இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். அதே இது இப்போ ஒரு ஆக்டிவிட்டியை வெளியிலேருந்து நமக்கு வந்து இப்போ நம்மள ஜெயிச்சோம்னா நமக்கு ப்ரைஸ் கிடைக்கும், ஏதாவது ப்ரைஸ் மணி கிடைக்கும், ட்ராஃபி கிடைக்கும். ஸோ அந்த இதுக்காக, ஒரு பர்டிகுலர் இதுக்காக நம்ம அந்த ஒரு ஆக்டிவிட்டி செய்கிறோம்னா அது வந்து இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். ஸோ இந்த இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷனோட ஒரு ஆக்டிவிட்டியை செய்கிறதுக்கு குழந்தைங்களை ஒரு டீச்சர் வந்து எப்படி வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றதான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, why can't you be like him, say he has done it perfectly. அதாவது உன்னால் ஏன் அவனை மாதிரி இருக்க முடியலை, ஸோ பாரு அவன் வந்து எப்படி கரெக்டாக பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ ஒருத்தவங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த குழந்தை சரி அவங்க வந்து அந்த பையனை பாராட்டுறாங்க, அப்போ நம்மளையும் பாராட்டணும் அப்படின்ற அந்த ஒரு தேவைக்காக அந்த ஒரு ஆக்டிவிட்டியை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். இது வந்து இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் கிடையாது. செகண்ட் ஒன், கம்ப்ளீட் த டாஸ்க் ஃபாஸ்ட் அண்ட் கெட் ஏ டாஃபி. அதாவது இந்த டாஸ்க்கை சீக்கிரம் முடி, நீ வந்து ஒரு டாஃபியை வந்து ஜெயிக்க முடியும். ஸோ அந்த டாஃபிக்காக நீ அந்த டாஸ்க்கை வந்து செய்யணும். ஸோ டாஃபின்றது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். ஸோ இதுவுமே வந்து ஒரு எக்ஸ்டர்னல், அதாவது எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் தான். ஸோ இது வந்து வராது. தேர்ட் ஒன், ட்ரை டு டூ இட் யூ வில் லேர்ன். அதாவது நீ வந்து இதை செய்கிறதுக்கு ட்ரை பண்ணு, நீ இதிலிருந்து கற்றுக்கிடுவ அப்படின்றது. ஸோ அப்போ அதை நீ கற்றுக்கிறது உனக்காக நீ அதை வந்து செய்ய போகிற. ஸோ வேறு எந்த ஒரு காரணத்துக்காகவும் அதை வந்து செய்ய போகிறது இல்லை, நீ முடிஞ்ச அளவுக்கு பண்ணி நீ அதை கற்றுக்கிடுவ அப்படின்னு சொல்லிடுது. ஸோ இது வந்து தன்னோட இதுக்காக நம்ம வந்து பண்ண போகிறோம் அந்த ஆக்டிவிட்டி. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸாம்பிள், இது வந்து இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷனோட செய்கிறதுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டானது. லாஸ்ட் ஒன் பார்த்துடலாம். கமான் ஃபினிஷ் இட் பிஃபோர் சி டஸ். அதாவது அவள் முடிக்கிறதுக்கு முன்னாடி நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவளுக்கு முன்னாடி நம்ம முடிக்கணும், அவள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அது அவளை சார்ந்து அவளை விட சீக்கிரம் முடிக்கணும். ஸோ அப்போ அது வந்து எக்ஸ்டர்னல் எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். ஸோ கொஸ்டின் நம்பர் 7க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ட்ரை டு டூ இட் யூ வில் லேர்ன். ஸோ இதுதான் வந்து இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷனை நம்ம செய்கிறதுக்கு உண்டான என்கரேஜ் இது. Next question number 8. How can a teacher encourage her students to be intrinsically motivated towards learning for the sake of learning? அதாவது லேர்னிங்கில் வந்து சேக்காக இருக்காங்க, கொஞ்சம் இதாக இருக்காங்க, வீக்காக இருக்காங்க அப்படின்னா அதில் வந்து அவங்கள இன்ட்ரின்சிக்கலாக மோட்டிவேட் பண்ணுறதுக்கு எப்படி வந்து டீச்சர் என்கரேஜ் பண்ணலாம். போன கொஸ்டினில் கேட்டிருந்தா அதே கான்செப்டை பேஸ் பண்ணி இப்போ இதுலேயும் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், பை கிவிங் காம்படேட்டிவ் டெஸ்ட். அதாவது காம்படேட்டிவ், ஒரு போட்டித்தன்மை இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டை கொடுக்குறது. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் அப்படின்றது நம்ம விருப்பப்பட்டு நம்மளோட இதோடு நம்ம செய்யக்கூடியது தான் இன்ட்ரின்சிக்கலி மோட்டிவேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் காம்படேட்டிவ் டெஸ்ட் அப்படின்னா ஒரு போட்டித்தன்மையோடு பண்ணுறது, அது வந்து இன்ட்ரின்சிக் அப்படின்னா இன்ட்ரின்சிக் கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ வராது. செகண்ட் ஒன், பை சப்போர்ட்டிங் தம் இன் செட்டிங் இண்டிவிஜுவல் கோல்ஸ் அண்ட் தியர் மாஸ்ட்ரி. அதாவது அவங்களே அவங்களோட இலக்கு என்ன அப்படின்றத செட் பண்ணுறது, அண்ட் தியர் மாஸ்ட்ரி, அவங்களோட மாஸ்ட்ரி கோலை வந்து எய்ம் பண்ணுறதுல நம்ம அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது.
தேர்ட் ஒன் பை ஆஃபரிங் டேஞ்சபிள் ரிவார்ட்ஸ் வந்து இது பண்ணுறது, நம்ம ட்ராஃபி அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, ப்ரைஸ் மணி, அந்த மாதிரி ரிவார்ட்ஸ் கொடுக்குறது, அது எல்லாமே எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன். அடுத்த ஆன்ஷியேட்டிவ் ஃபியர், பயத்தை கொண்டுட்டு வர்றது, ஒரு விதமான அச்சம் பதட்டத்தை வந்து நம்ம உண்டு பண்ணுறது. ஸோ இதுவுமே வந்து எக்ஸ்ட்ரின்சிக்கல் மோட்டிவேஷன், இன்ட்ரின்சிக் கிடையாது. ஸோ இன்ட்ரின்சிக்கலி மோட்டிவேட் பண்ணுறதுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, பை சப்போர்ட்டிங் த மீன்ஸ் செட்டிங் இண்டிவிஜுவல் கோல்ஸ், அவங்களோட ஒவ்வொரு தனிநபர் இலக்குகளை வந்து அவங்க செட் பண்ணுறதுக்கு, அதை வந்து அவங்க அடையிறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது மூலயமா நம்ம வந்து அவங்களோட இன்ட்ரின்சிக்கலாக நம்ம அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ண முடியும். ஸோ கொஸ்டின் நம்பர் 8க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. Next question number 9. In an elementary classroom, an effective teacher should aim at the students to be motivated. ஒரு எலிமெண்ட்ரி கிளாஸ் ரூமில் ஒரு எஃபெக்டிவ் டீச்சர் வந்து குழந்தைங்களை வந்து மோட்டிவேட் பண்ணணும், அதில் வந்து நோக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எந்த மாதிரி அப்படின்னா, அதாவது எந்த மாதிரி வந்து மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மோட்டிவேட் பண்ணால் எந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்றது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டு ரோட் மெமரைஸ் ஸோ தட் தே பிகம் குட் அட் ரீகால், அதாவது ரோட் மெமரைசேஷன் பண்ணுறது, இந்த மொட்டை மனப்பாடம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து குழந்தைங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுறது, அப்போ தான் அவங்க வந்து ரீகால் பண்ணுறதும் நினைவுபடுத்துறதுல பெஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். மெமரைஸ் பண்ணுறது, ரோட் மெமரைஸ் பண்ணுறது, ட்ரில் பண்ணுறது, இது எல்லாமே வந்து வரவே வராது. ஸோ ஆப்ஷன் ஏ வராது. செகண்ட் ஒன், பி யூஸிங் punitive measures so that they respect the teacher. இந்த ஒரு சில மாதிரி punitive measures, ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் நம்ம வந்து பண்ணுறது, நம்ம இந்த மாதிரி வந்து அவார்ட் பண்ணுறது, ஒரு மார்க்ஸ் இல்லாட்டி ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுக்குறது, அப்படி பண்ணால் தான் நம்ம வந்து குழந்தைங்க வந்து நம்மளை மதிப்பாங்க அப்படின்றதுக்காக ஒரு பார்ஷியாலிட்டி காமிக்கிறது, அந்த மாதிரிலாம் நம்ம வந்து இருக்கக்கூடாது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் வராது. தேர்ட் ஒன், டு பெர்ஃபார்ம் ஸோ தட் தே குட் மார்க்ஸ் இன் த எண்ட் ஆஃப் தி இயர் எக்ஸாமினேஷன், அதாவது பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுறது, எக்ஸாம்ஸில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ எக்ஸாம்ஸில் அவங்க எவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணாலும் அவங்களுக்கு தேவை அந்த லேர்னிங் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அதில் வந்து எக்ஸாம்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் அதில் கிடைக்கும் அவங்களுக்கு அப்படின்னா கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் எக்ஸாம்ஸ் அவங்களுக்கு வந்து பேசிக்காக ஒரு இதில் வந்து எஃபெக்டிவாக இருக்கணும். ஸோ எக்ஸாமில் வந்து பர்ஃபெக்டாக அவங்க மார்க் வாங்கி பெர்ஃபார்ம் பண்ணி மார்க் வாங்கினா மட்டும் அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னா கிடையாது. ஸோ ஆப்ஷன் சியும் வராது. லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்துடலாம். டு லேர்ன் so that they become curious and love learning for its own sake, அதாவது என்ன அப்படின்னா கற்றுக்கிறதுக்காக, லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக மோட்டிவேட் பண்ணணும். அப்போ தான் அவங்க வந்து ஒரு ஆர்வத்தோடு இருப்பாங்க, லேர்னிங் கற்றலை வந்து அவங்க நேசிப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது எது பெஸ்ட்டு மோட்டிவேட்டடாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான மோட்டிவ் கூறியது. ஸோ கொஸ்டின் நம்பர் 9க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எஃபெக்டிவ் ஸ்கூல் ப்ராக்டிஸ்? இப்போ வந்து ஒரு ஸ்கூல் ப்ராக்டிஸ், ஒரு டெய்லி ஒவ்வொரு ஸ்கூலோட ப்ராக்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது கீழே கொடுத்துருக்குற 4 இதில் எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும், ஒரு எஃபெக்டிவ் ஸ்கூல் ப்ராக்டிஸ்க்கு எது எக்ஸாம்பிளாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், கார்பரல் பனிஷ்மெண்ட், அதாவது நம்ம பனிஷ்மெண்ட் மூலமாக குழந்தைங்களை டிசிப்ளினாக வச்சுக்கிறது, அது மூலிமா அவங்களுக்கு லேர்ன் பண்ணி கொடுக்குறது. ஆல்ரெடி பனிஷ்மெண்ட் அப்படின்றது கிடையாது, அது வந்து நெகட்டிவானது குழந்தைங்களுக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ வராது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், இண்டிவிஜுவலைஸ்டு லேர்னிங். இண்டிவிஜுவலைஸ்டு லேர்னிங் மீன்ஸ் பேஸ்டு ஆன் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டீச்சிங் ஸ்டைல்ஸை மாற்றி டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறது. ஸோ அதான் வந்து குழந்தைங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு எஃபெக்டிவ் டீச்சிங்காக இருக்கும். ஸோ ஒரு எஃபெக்டிவான டீச்சிங் இருக்கும்பொழுது எஃபெக்டிவான லேர்னிங் இருக்கும், எஃபெக்டிவான ஸ்கூல் ப்ராக்டிஸ் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இண்டிவிஜுவலைஸ்டு லேர்னிங் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் எஃபெக்டிவ் ஸ்கூல் ப்ராக்டிஸ். ரிமைனிங் பார்த்தோம்னா காம்படேட்டிவ் கிளாஸ் ரூம், அதாவது ஒரு போட்டித்தன்மை இருக்கக்கூடிய ஒரு வகுப்பறை. ஸோ போட்டித்தன்மை இருக்கும்பொழுது அங்கே பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் கோல்ஸ் தான் இருக்குமே தவிர மாஸ்டரி ஓரியன்ட் கோல்ஸ் வந்து இருக்காது. குழந்தைங்க வந்து எஃபெக்டிவாக லேர்னிங் வந்து இருக்காது. அப்போ ஆப்ஷன் சியும் வராது. ஆப்ஷன் டி, கான்ஸ்டன்ட் கம்பேரிட்டிவ் எவாலுவேஷன். கம்பேரிட்டிவான எவாலுவேஷன் இருக்கிறது, ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், ஃபோர்த் ரேங்க். ஸோ அந்த மாதிரியான ஒரு கம்பேரிட்டிவ் வைக்கும்பொழுது குழந்தைங்கிட்ட வந்து காம்படேட்டிவ், அந்த ஒரு ஃபியர், அந்த மாதிரியான ஒரு
இன்ஃபர்டிலிட்டி அந்த ஒரு தயக்கம் ஒரு மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த கம்பேரிட்டிவ் எவாலுவேஷன் இருக்கிறது இது பார்த்திங்க அப்படின்னா எஃபெக்டிவான ஸ்கூல் ப்ராக்டிஸாக இருக்காது. ஸோ ஆப்ஷன் டியும் வராது. பெஸ்ட்டான எஃபெக்டிவான ஸ்கூல் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா இண்டிவிஜுவலைஸ்டு லேர்னிங். குழந்தைங்களோட இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறது, டீச்சிங் ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ கொஸ்டின் நம்பர் 10க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11. The cephalocordial principle development explains how development proceeds from. அதாவது நம்ம வந்து பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் நிறைய பார்த்துருப்போம். அதில் வந்து சீக்வன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 2 இருக்கும். cephalocordial ஒன்று, proximodestial ஒன்றுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ cephalocordial பார்த்தோம் அப்படின்னா ஹெட் டு டோ. அதே இது proximodestial அப்படின்னா சென்டர் டு அவுட்டர், அந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ cephalocordial பிரின்சிபல் அப்படின்றது ஹெட் டு டோ டெவலப்மெண்ட். ஃபஸ்ட்டு தலையிலேருந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து காலுக்கு அதை தலையிலேருந்து காலை நோக்கி போகிற ஒரு வளர்ச்சி. ஸோ அப்போது கீழே கொடுத்துருக்க 4 ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் டிஃப்ரென்ஷியேட்டட் டு இன்டகிரேட்டட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது வந்து cephalocordial பிரின்சிபலாக வராது. செகண்ட் ஒன் ஹெட் டு டோ. cephalocordialன்றது ஹெட் டு டோ தான். தேர்ட் ஒன் ரூரல் டு அர்பன் ஏரியாஸ். இது வந்து இந்த டெவலப்மெண்ட்க்கு ரிலேட் ஆகாதது. ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அப்படி ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் அப்படின்றதும் கிடையாது. cephalocordial அப்படின்றது ஹெட் டு டோ. ஸோ கொஸ்டின் நம்பர் 11க்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஏ சென்சிட்டிவ் பீரியட் pertaining டு லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய சென்சிட்டிவான ஒரு முக்கியமான காலகட்டம் அப்படின்னு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 4 ஸ்டேஜஸ் பார்த்துருப்போம். அதில் பார்த்தோம்னா சென்சாரி மோட்டர், ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் வந்து கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். சென்சாரி வந்து 0 to 2 years இருக்கும். ப்ரீ ஆப்ரேஷனல் வந்து 2 to 6 or 3 to 7. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கான்க்ரீட் ஆப்ரேஷனல் வந்து 6 to 11 or 7 to 12 இருக்கும். ஃபார்மல் ஆப்ரேஷனல் வந்து 12 to 18. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் தான் என்ன ஆகும் அப்படின்னா லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் வந்து வரும். இந்த ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் தான் நம்ம வந்து இயர்லி சைல்ட்ஹுட் பீரியட்மே சொல்லுவோம். இதில் தான் குழந்தைங்களுக்கு வந்து அந்த லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் அப்படின்ற அந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த சென்சிட்டிவ் பீரியட் pertaining டு லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அந்த இயர்லி சைல்ட்ஹுட் டைமில் தான் குழந்தைங்களுக்கு வந்து அந்த லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் வந்து இதாகும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இதில் பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 12க்கு ஆன்சர் வந்து early childhood period. Next question number 13. A 6-year-old girl shows exceptional sporting ability. Both of her parents are sports persons, send her for coaching every day and train her on weekends. Her capabilities are mostly like to be the result of an interaction between. அதாவது ஒரு 6 வயசு குழந்தை பொண்ணு வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து நல்லா இதாக இருக்காங்க, ஸ்கில்டாக. ஸோ அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் அம்மா அப்பா 2 பேருமே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன். அது மட்டும் இல்லாமல் ட்ரைனிங்க்குமே வந்து அனுப்புகிறாங்க, கோச்சிங்க்கு அனுப்புகிறாங்க. டெய்லி ஒவ்வொரு வீக்கெண்டுமே வந்து அவங்க தன்னோட குழந்தைய வந்து ட்ரெயின் அப் பண்ணுறாங்க, வீட்டில் அவங்களாலேயே ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கெப்பாபிலிட்டி எதோட ரிசல்ட், இடையில இருக்கக்கூடிய ஒரு உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா பேரண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய ஸ்கில் வந்து குழந்தைக்கு இருக்குது. ஸோ அப்போ இந்த பேரண்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஹெரிடிட்டி. ஸோ ஒரு பார்ட் வந்து என்ன அப்படின்னா ஹெரிடிட்டி. அப்போ இன்னொரு பார்ட் என்ன அப்படின்னா அவங்களோட அந்த குழந்தைய என்ன பண்ணுறாங்கன்னா கோச்சிங்க்கு அனுப்புகிறாங்க. இன்னொரு ஒரு என்விரான்மெண்ட், பேரண்ட்ஸ் தன்கிட்ட இருந்து குழந்தைய இன்னொரு ஒரு இடத்துக்கு அனுப்பி அங்கே கற்றுக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அது அனதர் ஒரு என்விரான்மெண்ட். அப்போது இன்னொரு ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ அது வந்து என்ன அப்படின்னா என்விரான்மெண்ட். அப்போது இந்த என்விரான்மெண்ட்டுக்கும் இந்த ஹெரிடிட்டிக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ராக்ஷன்னால தான் அந்த குழந்தைக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு நல்ல எக்ஸப்ஷனல் ஸ்பாட்டிங் எபிலிட்டி வந்து இருக்குது. ஸோ அப்போ இது எதோட ரிசல்ட் அப்படின்னா இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஹெரிடிட்டி அண்டு என்விரான்மெண்ட். பேரண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் பேரண்ட்ஸ் ஷீ இஸ் லேர்ன்டு ஃப்ரம் கோச்சிங்கில் இருந்து அந்த பொண்ணு வந்து கற்றுக்குறா. அப்போது இதோட ரிசல்ட்ஸ் அப்படின்னா ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட், இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட். ஸோ கொஸ்டின் நம்பர் 13க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி.
Option D will be the answer. Next question number 14. Which of the following are secondary agent of socialization? ஆல்ரெடி நம்ம வந்து socialization அப்படின்றதையும் நம்ம வீடியோ கிளாஸஸில் பார்த்துருக்கோம் பாஸ்ட் எக்ஸாம்ஸ் டியூரிங் த பாஸ்ட் சீட்டட் எக்ஸாம். ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஏஜென்ட்ஸ் வந்து ப்ரைமரி ஏஜென்ட் செகண்டரி ஏஜென்ட் ரெண்டு இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலி வந்து ப்ரைமரி ஏஜென்ட். ஃபேமிலி வந்து யார் அப்படின்னா ப்ரைமரி ஏஜென்ட். ஸோ அப்போது இதில் நம்ம கேட்டுக்கிறது செகண்டரி ஏஜெண்ட்டாக கேட்டிருக்காங்க. அப்போது நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபேமிலி வந்து ப்ரைமரி ஏஜென்ட். செகண்டரின்றப்போ ஸ்கூல் பியர்ஸ் அவங்க அதுக்கப்புறம் வந்து என்விரான்மெண்ட் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து செகண்டரியில் வருவாங்க. ஸோ இங்கே உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் பாருங்கள். ஆப்ஷன்ஸில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்கூல் அண்ட் நெய்பர்ஹுட், ஸ்கூல் அண்ட் இமிடியேட் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி அண்ட் நெய்பர்ஹுட். ஃபேமிலி அப்படின்றதாலே அது வந்து என்ன அப்படின்னா ப்ரைமரி ஏஜென்ட் ஆஃப் சோசியலைசேஷன். கேட்டுக்கிறது செகண்ட் அப்படின்னா ஸ்கூல், ரிலேட்டிவ்ஸ் ஆர் அப்புறம் வந்து பியர்ஸ், என்விரான்மெண்ட் இந்த மாதிரி நம்ம நெய்பர்ஹுட்ஸ் இந்த மாதிரி சொல்லலாம். ஃபேமிலி அப்படின்னு வரும்போது அது வந்து ப்ரைமரி ஏஜென்ட். ஸோ ஃபேமிலின்னு இருக்கிறது வந்து வராது. ஸோ எது வந்து செகண்டரி ஏஜென்ட் ஆஃப் சோசியலைசேஷன் அப்படின்னா ஸ்கூல் அண்ட் நெய்பர்ஹுட். ஸோ கொஸ்டின் நம்பர் 14க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15. அக்கார்டிங் டு லிவ் விகுட்ஸ்கி த பிரைமரி காஸ் ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் இஸ். அதாவது லிவ் விகுட்ஸ்கி தியரியுமே நம்ம பார்த்துருப்போம், சோசியோ கன்ஸ்ட்ரக்டிவ் தியரி. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு அந்த டெவலப்மெண்ட் அப்படின்றது எது மூலியமாக கிடைக்கும், எது மூலியமாக உங்களுக்கு அந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் வரும் அப்படின்னா சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் மூலியமா, இண்டிவிஜுவல் அதாவது மோர் மெச்சூர்டு பர்சனோட இன்ட்ராக்ஷன் வச்சுக்கிறது மூலிமா குழந்தைங்களுக்கு டெவலப்மெண்ட், காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் லிவ் விகோட்ஸ்கி. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது லிவ் விகோட்ஸ்கியில் வந்து அவரோட தியரியை பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா லிவ் விகோட்ஸ்கி உள்ளது வந்து சோசியோ கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட். ஸோ இதுதான் வந்து அவர்களோட தியரி. ஸோ இப்போ இதில் பார்க்கும்போது சோசியல் இன்ட்ராக்ஷன் சொசைட்டியில் எல்லாரோடையும் என்விரான்மெண்ட்டில் எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணுறது மூலயமா குழந்தைங்களோட காக்னிட்டிவ் வந்து டெவலப்மெண்ட் ஆகுறதுன்றது தன்னோட தியரியில் சொல்லியிருப்பார். ஸோ ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சோஷியல் இன்ட்ராக்ஷன், அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் மென்டல் ஸ்கீம்ஸ், ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் பியரிங், ஈக்குவலிப்ரியேஷன். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா மென்டல் ஸ்கீமாஸ், ஈக்குவலிப்ரியேஷன் இது எல்லாமே யார் இது வரும் அப்படின்னா பைகட்டில் வந்து வரும். ஜீன் பைகட் சொல்லியிருக்கக்கூடிய காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டில் வரும். ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் பேரிங் வந்து என்ன அப்படின்னா ஆப்ரேஷனல் கண்டிஷனிங் தியரியில் வந்து வரும், ஸ்கின்னரோட அந்த இதில் வரும். ஸோ லிவ் விகோட்ஸ்கி அந்த சோசியோ கன்ஸ்ட்ரக்டிவ்ல பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ராக்ஷன் மூலியமாக, சொசைட்டி இன்ட்ராக்ஷன் மூலியமாக குழந்தைங்க வந்து கற்றுக்கிடுவாங்க, அவங்களோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ஆகும்னு சொல்லியிருப்பாரு. ஸோ கொஸ்டின் நம்பர் 15க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16. இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் கோல்பர்க் ஸ்டேஜஸ் ஆஃப் மோரல் ரீசனிங் அண்டர் விச் ஸ்டேஜ் வுட் த கிவன் டிபிக்கல் ரெஸ்பான்ஸ் ஆஃப் யூர் சைல்டு ஃபார். அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கோல்பர்க் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேஜஸ் ஆஃப் மோரல் ரீசனிங்கில் எந்த ஸ்டேஜுக்கு கீழே இந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கோல்பர்க் பார்த்தோம் அப்படின்னா அவரோட மோரல் ரீசனிங் தியரியில் பார்த்தோம் அப்படின்னா 3 லெவல்ஸ் இருக்கும், 3 லெவல்ஸ் இருக்கும், 6 ஸ்டேஜஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு லெவல்லையும் வந்து 2 ஸ்டேஜஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து பனிஷ்மெண்ட் அண்ட் ஒபீடியன்ஸ் அந்த இது இருக்கும். செகண்ட் ஸ்டேஜில் வந்து இண்டிவிஜுவலிசம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்து இருக்கும். தேர்ட் ஸ்டேஜில் வந்து குட் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஆர் குட் கேர்ள் அதாவது குட் கேர்ள் குட் பாய் ஓரியன்டேஷன் இருக்கும். ஃபோர்த் ஒன் வந்து சோசியல் கான்ட்ராக்ட் அந்த இது வந்து இருக்கும். ஃபிஃப்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா மெயின்டைன் சொசைட்டி ஆர்டர் அந்த மாதிரி ஒரு இருக்கும். 6th ஒன் வந்து எத்திக்கல் அதாவது யூனிவர்சல் எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் வந்து இருக்கும். இதுதான் வந்து கோல்பர்க்கில் இருக்கக்கூடிய 6 ஸ்டேஜஸ். ஸோ இதில் வந்து கொடுத்துருக்குற இந்த ஸ்டேட்மெண்ட் எது கீழே வரும்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா யுவர் பேரண்ட்ஸ் வில் பி ப்ரௌட் ஆஃப் யூ இஃப் யூ ஆர் ஹானஸ்ட், ஸோ யூ ஷுட் பி ஹானஸ்ட். அதாவது என்ன அப்படின்னா நீ வந்து உண்மையாக நேர்மையாக இருந்த அப்படின்னா உன்னோட பெற்றோர்கள் வந்து உன்னை நினச்சி பெருமைப்படுவாங்க. ஸோ நீ வந்து உண்மையாக நேர்மையாக இருக்கணும். ஸோ அது வந்து என்னென்ன டைப் ஆஃப் எ குட் ஓரியன்டேஷன், பி எ குட் பர்சன், நம்ம ஒரு நல்ல பர்சனாக இருக்கணும் அப்படின்றத மெயின் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இது எது கீழே வரும், இது எந்த ஸ்டேஜ் கீழே வரும் அப்படின்னா இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், அதாவது குட் பாய் குட் கேர்ள் ஓரியன்டேஷன்லாம் வரும். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சோசியல் ஓரியன்டேஷன், குட் பாய் குட் கேர்ள் ஓரியன்டேஷன், லா ஆர்டர்
லா அண்ட் ஆர்டர் ஓரியன்டேஷன், பனிஷ்மெண்ட் ஒபீடியன்ட் ஓரியன்டேஷன்ஸ். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஸ்டேஜ் 3, அதாவது லெவல் 2ல் இருக்கக்கூடிய ஸ்டேஜ் 3 குட் பாய் குட் கேர்ள் ஓரியன்டேஷன், அது கீழே தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வரும். ஸோ கொஸ்டின் நம்பர் 16க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17, அக்கார்டிங் டு ஜீன் பைஹட் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நெசசரி ஃபார் லேர்னிங். ஜீன் பைஹட் பொறுத்த வரைக்கும் கீழே கொடுத்துருக்கல இல்லை எது வந்து லேர்னிங்க்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜீன் பைஹட் வந்து என்ன அப்படின்னா அவரோட கருத்துப்படி குழந்தைங்க வந்து அவங்களாவே ஆக்டிவாக வந்து லேர்னிங் ப்ராசஸில் இன்வால்வ் ஆவாங்க, டெவலப்மெண்ட் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகி கற்றுக்கிடுவாங்கன்றது தான் ஜீன் பைஹட்டோட கருத்து. ஸோ ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அடல்ட்ஸோட பிஹேவியரை பார்த்து பண்ணி அவங்க கற்றுக்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாடலிங் அந்த மாதிரி தியரியில் வந்து வரும். ஸோ இது வந்து ஜீன் பைஹட்டோட கருத்து கிடையாது. செகண்ட் ஒன் பிலீஃப் இன் இம்மனண்ட் ஜஸ்டிஸ், அதாவது இம்மனண்ட் ஜஸ்டிஸில் வந்து நம்பிக்கை இருக்கிறது, இதுவுமே அவரோட கருத்து கிடையாது. தேர்ட் ஒன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பை டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்றது பிஹேவியரல், அதாவது பிஹேவியர்ஸ் தியரியில் வரும். இது வந்து ஜீன் பைஹட்டோட இது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் தியரி. ஸோ அதில் வந்து இந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்லாம் கிடையாது. லாஸ்ட் ஒன் ஆக்டிவ் எக்ஸ்ப்ளரேஷன் ஆஃப் த என்விரான்மெண்ட் பை த லேர்னர். குழந்தைங்க தானாகவே அந்த என்விரான்மெண்ட்டுக்குள்ளே இன்வால்வ் ஆகி அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கற்றுக்கிற அது மூலியமாக தான் டெவலப் ஆவாங்க. ஸோ தன்னோட தியரிலையுமே ஜீன் பைஹட் சொல்லியிருக்குது குழந்தைங்க வந்து ஒரு ஆக்டிவ் பர்சன்ஸ், அவங்க வந்து ஆக்டிவாக வந்து லேர்னிங் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகி அவங்க வந்து கற்றுக்கிடுவாங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ கொஸ்டின் நம்பர் 17க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18, அக்கார்டிங் டு ஜீன் பைஹட் ஸ்கீமா பில்டிங் அக்கர்ஸ் அஸ் எ ரிசல்ட் ஆஃப் மாடிஃபையிங் நியூ இன்ஃபர்மேஷன் to fit existing schemas and by modifying old schemas as per new information. These two processes are known as, அதாவது ஜீன் பைஹட்டோட அந்த தியரியில் பார்த்துருந்தோம் அப்படின்னா 3 இது சொல்லியிருப்பார். என்னென்ன அப்படின்னா அக்கமடேஷன், அதுக்கப்புறம் வந்து அசிமிலேஷன், அதுக்கப்புறம் வந்து ஈக்குவலிப்ரியேஷன் சொல்லிட்டு 3 இது சொல்லியிருப்பாரு. அந்த ஸ்டேஜஸ் ஆஃப்க்கு முன்னாடி வந்து அந்த ஒரு அடாப்டேஷன்ஸ் அப்படின்ற ஒரு இதில் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கீமா பில்டிங், அந்த நம்ம ஸ்கீமா அப்படின்றது நம்மளோட பிளாக்கிங் ஆஃப் தாட்ஸோட பிளாக்ஸ் தான், அந்த நம்மளோட எண்ணங்களோட இதை தான் நம்ம ஸ்கீமா அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஸ்கீமான்றது பில்டிங் அக்கர்ஸ், அது எப்படி வருது அப்படின்னா ரிசல்ட் ஆஃப் மாடிஃபையிங் நியூ இன்ஃபர்மேஷன், அதாவது ஆல்ரெடி நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தகவலோட புது தகவலோட நம்ம சேர்க்கறது மூலயமா நமக்கு ஸ்கீமா உருவாகிறது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அசிமிலேஷன். அதே இது இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்னொரு ஸ்டேட்மெண்ட், அது ஆல்ரெடி நமக்கு இருக்கக்கூடிய பழைய ஸ்கீமாவை வந்து புது தகவலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது. ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா பழசோட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தோட நம்ம வந்து புதுசு ஒரு இதை சேர்க்குறோம் அப்படின்னா அது வந்து அசிமிலேஷன். அதே இதை ஆல்ரெடி நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீமா ஒரு எண்ணங்களை வந்து புது இதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது. ஸோ மாடிஃபை பண்ணுறது, மாற்றுறது. அப்போ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அக்கமடேஷன். ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டு எதை டினோட் பண்ணுது அப்படின்னா அசிமிலேஷன், அக்கமடேஷன். ஸோ கொஸ்டின் நம்பர் 18க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19, in a progressive classroom setup the teacher facilitates learning by providing an environment that, அதாவது ப்ராக்ரெசிவ் கிளாஸ் ரூமில் டீச்சர் வந்து எப்படி லேர்னிங்கை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ப்ராக்ரெசிவ் கிளாஸ் ரூமில் வந்து குழந்தைங்க வந்து ஆக்டிவாக இருப்பாங்க, டீச்சரும் ஆக்டிவாக இருப்பாங்க. டீச்சர் வந்து ஒரு டிக்டேட்டராக, ஒரு கைடராக, ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இருப்பாங்க, அத்தாரிட்டேட்டிவாக இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ரெஸ்ட்ரிக்டிவ், அதாவது ரொம்ப ஸ்ட்ரிக்டான டைப்பில் வந்து இருக்கக்கூடியது. ஸோ ப்ராக்ரெசிவ் கிளாஸ் ரூமில் அப்படி கிடையாது, டீச்சர் வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. செகண்ட் ஒன் டிஸ்கரேஜஸ் இன்க்ளூஷன், அதாவது எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணி ஒரே விதமான ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்குறது, அதை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்கரேஜ் கிடையாது, இன்க்ளூஷன் வந்து ப்ராக்ரெசிவ் கிளாஸ் ரூமில் என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன் பியும் வராது. லாஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் ரிப்பட்டேஷனை வந்து என்கரேஜ் பண்ணுறது, திரும்ப திரும்ப ஒரு ஆக்டிவிட்டி வந்து பண்ண வைக்கிறது. ஸோ அது வந்து லைக் ட்ரில் அண்ட் ப்ராக்டிஸ் மெத்தடில் வரும். ஸோ அதுவுமே வந்து எஃபெக்டிவான மெத்தட் கிடையாது. ஸோ ஆப்ஷன் சியும் வராது. ஆப்ஷன் டி ப்ரொமோட்ஸ் டிஸ்கவரி, அந்த ஒரு கண்டுபிடிப்பு, அவங்களே குழந்தைங்கள டைரெக்டாக வந்து ஒரு ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் பண்ணி வைக்கிறது, அவங்களே ஒரு சில விஷயத்தை கண்டுபிடிச்சு அவங்க கற்றுக்கிறது. ஸோ இது வந்து ப்ராக்ரெசிவ் கிளாஸ் ரூமில் ஒரு பெஸ்ட்டான எஃபெக்டிவானது. ஸோ கொஸ்டின் நம்பர் 19க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20, ஹவார்ட் கார்னர்ஸ் தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் சஜஸ்ட்ஸ் தட், அதாவது
கார்னர் வந்து ஒரு 8 டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருப்பார். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் அவரோட இதை பற்றி சொல்கிற மாதிரி இந்த கீழே 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து சொல்லுதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இன்டெலிஜென்ஸ் இஸ் slowly determined by ஐக்யூ டெஸ்ட். ஐக்யூ டெஸ்ட் மூலயமா மட்டும்தான் இன்டெலிஜென்ஸை வந்து நிர்ணயிக்க முடியும் அப்படின்றது. ஸோ அவர் வந்து அந்த மாதிரி சொல்லலாம். செகண்ட் ஒன், டீச்சர் ஷுட் யூஸ் எம்ஐ ஆஸ் எ ஃப்ரேம்வொர்க் ஃபார் டிவைசிங் அல்டர்னேட்டிவ் வேஸ் டு டீச் ஏ சப்ஜெக்ட் மேட்டர். ஒரு சப்ஜெக்ட் மேட்டரை வந்து எப்படியெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கலான்றதுக்காக இந்த எம்ஐ மல்டிபிள் இன்டெலிஜென்ஸை வந்து டீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது. தேர்ட் ஒன், எபிலிட்டி இஸ் டெஸ்டினி அண்ட் டஸ் நாட் சேஞ்ச் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். எபிலிட்டின்றது இதான் நிலையாக இருக்கக்கூடியது, அது எந்த ஒரு காலத்துலேயும் மாறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஒன், எவ்ரி சைல்ட் ஷுட் பி தாட் எவ்ரி சப்ஜெக்ட் இன் 8 டிஃப்ரெண்ட் வேஸ் இன் ஆர்டர் டு டெவலப் ஆல் ஆஃப் தி இன்டெலிஜென்ஸ். ஸோ அவர் சொன்ன மாதிரி அந்த 8 இன்டெலிஜென்ஸில் வந்து ஒவ்வொரு எல்லாருக்குமே இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இருக்கும், அந்த 8 இது இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டீச்சிங் வந்து பண்ணணும் அப்படின்றது லாஸ்ட் ஆப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 20க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21, a 5-year-old girl talks to herself while trying to fold a t-shirt. Which of the following statement is correct in the context of behavior displayed by the girl? So ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் இந்த ஆப்ஷன்ஸில் ஃபுல்லாகவே ஜீன் பைகட், லிவ் விகோல்ஸ்கி 2 பேரையும் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஜீன் பைகட் இதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா குழந்தை தனக்குள்ளேயே வந்து இது பண்ணிக்கிடுது அப்படின்னா அதை வந்து நம்ம சென்ட்ரேஷன், ஈகோ சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே இது அக்கார்டிங் டு லிவ் விகோல்ஸ்கி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ப்ரைவேட் ஸ்பீச், அதாவது குழந்தை வந்து தனக்குள்ளேயே வந்து பேசிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ், தன்னோட ஆக்டிவிட்டியை சொந்தமாக அந்த குழந்தையே வந்து ப்ராசஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு இது அவங்க திங்க் பண்ணி அவங்களாவே அவங்களுக்குள்ள திங்க் பண்ணி பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து ப்ரைவேட் ஸ்பீச் அப்படின்றத லிவ் விகோல்ஸ்கி சொல்லியிருப்பாரு. ஸோ அப்படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜீன் பைகட் would explain this as egocentric speech. இதை வந்து ஜீன் பைகட் ஈகோசென்ட்ரிக் ஸ்பீச்னு சொல்கிறாங்க. லிவ் விகோல்ஸ்கி என்ன சொல்கிறாரு அப்படின்னா the child attempts to regulate her actions through the private speech. ப்ரைவேட் ஸ்பீச் மூலிமா குழந்தை வந்து தன்னோட இதை ரெகுலேட் பண்ணிக்கிறது, அதுவே வந்து மானிட்டர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பாசிட்டிவானது. செகண்ட் ஒன், ஜீன் பைகட் would explain this as social interaction. இதை வந்து சோஷியல் இன்ட்ராக்ஷன் ஜீன் பைகட் சொல்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜீன் பைகட் வந்து சோஷியல் இன்ட்ராக்ஷனை பற்றி சொல்லியிருக்கவே மாட்டார். ஸோ ஆப்ஷன் பி வராது. Third one, Jean Bichet and Liv Vygotsky would explain this as the child's attempt to imitate her mother. அவங்களோட அம்மா என்ன பண்ணுறாங்களோ அதே இது அந்த குழந்தை வந்து பண்ணுறத 2 பேருமே பைகட்டும் விகோட்ஸ்கியும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் கிடையாது, 2 பேரும் அந்த மாதிரி சொல்கிறது சின்ன கான்செப்ட்ஸ் கிடையாது, மாடலிங் அப்படின்றது கிடையாது. ஜீன் பைகட் அண்ட் லிவ் விகோட்ஸ்கி would explain this as egocentric nature of the child's thought. அதாவது குழந்தையோட இந்த தாட்டை வந்து 2 பேருமே பைகட், விகோட்ஸ்கி 2 பேருமே ஈகோசென்ட்ரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கிடையவே கிடையாது. ஜீன் பைகட் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஈகோசென்ட்ரிக், லிவ் விகோட்ஸ்கி பொறுத்த வரைக்கும் இது வந்து ப்ரைவேட் ஸ்பீச், அதாவது தனக்குள்ளேயே அந்த குழந்தை வந்து பேசி தன்னோட திங்கிங் ப்ராசஸை வந்து மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் ப்ரைவேட் ஸ்பீச், தனக்குள்ளேயே பேசிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 21க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஜீன் பைகட் வந்து அந்த மாதிரி குழந்தை தனக்குள்ளேயே பேசிக்கிறத வந்து ஈகோசென்ட்ரிக் ஸ்பீச், லிவ் விகோட்ஸ்கியோட பொறுத்த வரைக்கும் அது வந்து ப்ரைவேட் ஸ்பீச். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 22, ஜெண்டர் இஸ் எம், அதாவது நமக்கு அந்த பாலினம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை ஃபுல்லாகவே அந்த வீடியோ கிளாஸஸில் வந்து பார்த்துருக்கோம். லாஸ்ட்டாக பார்த்தது அதாவது ஃபுல்லாகவே சிடிபி சிலபஸ் வைஸ் நம்ம வந்து கிளாஸஸ் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். லாஸ்ட் சீட்டட் எக்ஸாம் அப்போவே அதிலையுமே சொல்லியிருப்போம் முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெண்டர் அப்படின்றது சமுதாயத்தால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜெண்டர் அப்படின்றது என்னென்னா இது வந்து நிறைய தடவை ஒரு சில சமயத்தில் ப்ரீவியஸ் இயரில் ரிப்பீட்டடாகவே கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இது வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஜெண்டர் அப்படின்றது சோசியல் கன்ஸ்ட்ரக்ட், செக்ஸ் மட்டும்தான் பயாலஜிக்கலாக ஃபிக்ஸ்டு அட் பயாலஜிக்கல், செக்ஸ் மட்டும்தான் ஃபிக்ஸ்டு அட் பயாலஜிக்கல். ஸோ அதை வந்து நீங்கள் மாற்றி போட்டுறக்கூடாது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கொஸ்டின் நம்பர் 22க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சோசியல் கான்ஸ்ட்ரக்ட்.
இது வந்து ஈஸியான கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 23. As a teacher who firmly believes in social constructivist theory of Lev Vygotsky, which of the following methods would you prefer for assessing your students? அதாவது ஒரு டீச்சராக நீங்கள் வந்து லிவ் விகோட்ஸ்கி அந்த மாதிரி அவங்களோட சோசியோ கன்ஸ்ட்ரக்டிவ் தியரியில் வந்து நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் குழந்தைங்கள வந்து அசஸ் பண்ணுறதுல மதிப்பிடுறதுல எந்த மாதிரியான மெத்தட் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட், ஃபேக்ட் பேஸ்டு ரீகால் கொஸ்டின்ஸ், objective multiple choice type questions, collaborative projects. ஸோ சோசியோ கன்ஸ்ட்ரக்டிவ்ஸ்னு கொடுத்துட்டாங்க ஹிண்ட் மாதிரி லிவ் விகோட்ஸ்கி. ஸோ அதில் வந்து டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா சோசியல் இன்ட்ராக்ஷன். சோஷியல் இன்ட்ராக்ஷன் மூலியமாக தான் வந்து குழந்தைங்க வந்து டெவலப் ஆகுறாங்க. சொசைட்டியோட என்விரான்மெண்ட்டியோட ஒரு பியர்ஸோட இன்ட்ராக்ஷன் மூலயமா மோர் மெச்சூர்டு பர்சன்ஸ்கிட்ட வந்து இன்ட்ராக்ஷன் வச்சுக்கிறது மூலியமாக வந்து குழந்தைங்க கற்றுக்குறாங்கன்றதை சொல்லியிருப்பார். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இன்ட்ராக்ஷன் எங்கே இருக்கோ குழந்தைங்களுக்கு அங்கே லேர்னிங் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம அந்த இன்ட்ராக்ஷன் மூலியமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து குழந்தைங்கள அசஸ் பண்ண முடியும். ஸோ இதில் ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட்டில் இன்ட்ராக்ஷன் இருக்கும் அப்படின்னா இருக்குமா அப்படின்னா இருக்காது. செகண்ட் ஒன் ரீகால் கொஸ்டின்ஸ், ஃபேக்ட் பேஸ்டு ரீகால் கொஸ்டின், ஏதாவது ஒரு ஃபேக்டை வந்து ரீகால் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ், அதில் இன்ட்ராக்ஷன் இருக்குமானா இருக்காது. ஏன்னா அதில் லிமிட்டட் ஆன்சர் சொல்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அப்ஜெக்டிவ் மல்டிபிள் சாய்ஸ் டைப் கொஸ்டின்லேயுமே வந்து லிமிட்டட் ஆன்சர் தான் சொல்ல முடியும். அதில் இன்ட்ராக்ஷனுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இருக்காது. லாஸ்ட் ஒன் கொலாபரேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ். கொலாபரேட்டிவ் அப்படின்னா ஒரு பியர்ஸோடையோ 2 or 3 மெம்பர்ஸோடையோ சேர்ந்து நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்டை செய்யும் பொழுது அங்கே வந்து இன்ட்ராக்ஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ அதில் வந்து குழந்தைங்க தன்னை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. இதில் மூலியமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குழந்தைங்கள அசஸ் பண்ண முடியும். ஸோ அக்கார்டிங் டு சோசியல் கன்ஸ்ட்ரக்டிவ்ஸ் தியரி கொலாபரேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது பெஸ்ட்டாக இருக்கும், பெஸ்ட்டான மெத்தட். ஸோ கொஸ்டின் நம்பர் 23க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 24. டு கேட்டர் டு இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் இன் ஹிஸ் கிளாஸ் ரூம் எ டீச்சர் ஷுட். அதாவது ஒரு வகுப்பறையில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு டீச்சர் என்ன பண்ணணும்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் செக்ரிகேட் அண்ட் லேபிள் சில்ட்ரன் பேஸ்டு ஆன் தியர் மார்க்ஸ். அவங்களோட மார்க்ஸுக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்களை பிரிக்கிறது, பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், லோயர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பிரிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பிரிக்கிறதுலாம் கூடவே கூடாது, பிரிக்கிறது லேபிள் பண்ணுறதுலாம் வரவே வராது. செகண்ட் ஒன் என்கேஜ் இன் டயலாக் வித் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வேல்யூ தேர் பர்ஸ்பெக்டிவ்ஸ். அதாவது டயலாக்ல வந்து அவங்களை என்கேஜ் பண்ணுறது, இன்ட்ராக்ஷனில் வந்து என்கரேஜ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ், அவங்களோட விருப்பங்கள் என்ன, அவங்களோட நோக்கங்கள் என்றது என்ன அப்படின்றது மதிப்பு கொடுக்குறது. ஸோ இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு. தேர்டு ஒன் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸை வந்து குழந்தைங்கிட்ட நம்ம இம்போஸ் பண்ணுறது. ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ், அதாவது ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ், அந்த பனிஷ்மெண்ட் ரூல்ஸ் போடுறது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கிறது, அந்த மாதிரிலாம் வரவே கூடாது. லாஸ்ட் ஒன் ஹாவ் யூனிஃபார்ம் அண்ட் ஸ்டாண்டர்ட் வேஸ் ஆஃப் டீச்சிங் அண்ட் அசஸ்மெண்ட். இப்போ இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸஸோடு இருக்காங்க அப்படின்னா ஒரே மாதிரியான டீச்சிங் ஸ்டைலோ ஒரே மாதிரியான அசஸ்மெண்ட் மெத்தடோ யூஸ் பண்ணக்கூடாது. மல்டிபிள், அதாவது டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்குமே தவிர யூனிஃபார்ம் இது யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்காது. ஸோ கொஸ்டின் நம்பர் 24க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25. அசஸ்மெண்ட் இஸ் பர்பஸ்ஃபுல் இஃப். அதாவது மதிப்பிடுதல் அப்படின்றது ரொம்ப முக்கியம் எப்போ அப்படின்றது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இட் சர்வ்ஸ் அஸ் எ ஃபீட்பேக் ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ் அஸ் வெல் அஸ் டீச்சர். அதாவது அந்த அசஸ்மெண்ட் அப்படின்றது குழந்தைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு ஃபீட்பேக், ஒரு பின்னூட்டம் மாதிரி எப்படி வந்து கற்றல் கற்பித்தல் இருக்குன்றது எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து பர்பஸ்ஃபுல்லானதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாசிட்டிவ் ஆனது. செகண்ட் ஒன் இட் இஸ் டன் ஒன்லி ஒன்ஸ் அட் த எண்ட் ஆஃப் தி இயர். அந்த அசஸ்மெண்ட் அப்படின்றது ஒரு வருஷத்தோட முடிவில் மட்டும்தான் வைக்கணும் அப்படின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ராங். அசஸ்மெண்ட் அப்படின்றது எண்ட் ஆஃப் தி இயர்க்கு அப்புறம் தான் வைக்கணும்னு கிடையாது. சின்ன சின்ன ஒரு ஆக்டிவிட்டி மூலியமாகவோ ஒரு கொஸ்டின் செஷன் மூலியமாகவோ கூட வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் வராது. தேர்ட் ஒன் கம்பேரிட்டிவ் எவாலுவேஷன்ஸ் ஆர் மேட் டு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ். அதாவது குழந்தைங்களோட அச்சீவ்மெண்ட்ஸுக்கு இடையில வந்து வேறுபடுத்தி பார்க்குறதுக்கு கம்பேரிட்டிவ் எவாலுவேஷன் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. கம்பேரிட்டிவ் எவாலுவேஷன் அப்படின்றது ஒரு பர்பஸ்ஃபுல்லான அசஸ்மெண்ட் அப்படின்னா கிடையாது, அது வந்து பெஸ்ட்டாக இருக்காது. லாஸ்ட் ஒன் இட் இன்க்ளூட்ஸ் ஃபியர் அண்ட் ஸ்ட்ரெஸ் அமாங் த ஸ்டூடெண்ட்ஸ். குழந்தைங்கிட்ட வந்து
ஃபியரோ அதாவது பயத்தை ரொம்ப கவலையை வந்து உண்டு பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய எந்த ஒரு மதிப்பீடும் எந்த ஒரு அசஸ்மெண்ட்டும் பர்பஸ்ஃபுல் கிடையாது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நெகட்டிவாக தான் கொண்டு போகும். ஸோ கொஸ்டின் நம்பர் 25க்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ஒரு ஃபீட்பேக்காக இருந்தால் மட்டுமே அது வந்து ஒரு நோக்கமுடையாக இருக்கக்கூடியதான் நம்ம சொல்ல முடியும். ஸோ கொஸ்டின் நம்பர் 25க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 26, அக்கார்டிங் டு NCF 2005 the role of a teacher has to be. ஆல்ரெடி நம்ம இந்த NCFமே வந்து சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாகி கிளாஸஸில் நம்ம போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. NCF 2005 அதை பொறுத்த வரைக்கும் ஒரு டீச்சர் அப்படின்றவங்க எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு ஃபெசிலிட்டேட்டிவராக கைடாக ஃப்ரெண்டாக வந்து இருக்கணுமே தவிர அத்தாரிட்டேட்டிவாக ரொம்ப வந்து ரெஸ்ட்ரிக்டிவாலாம் இருக்கவே கூடாது. ஸோ அப்போ ஆப்ஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டிக்டோரியல், பெர்மிசிவ், ஃபெசிலிட்டேட்டிவ், அத்தாரிட்டேட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ NCF 2005 படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீச்சர் வந்து ஃபெசிலிட்டேட்டிவாக இருக்கணும், குழந்தைங்களுக்கு தேவையானதை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 27, ரிசர்ச் suggests that in a diverse classroom it teaches expectations from her students டேஸ் தேர் லேர்னிங். அதாவது நிறைய ரீசர்ச் வந்து டைவர்ஸ் கிளாஸ் ரூம்லேருந்து வந்திருக்கக்கூடிய ரீசர்ச் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குழந்தைங்கிட்ட இருந்து அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் டேஸ் தேர் லேர்னிங், அவங்களோட லேர்னிங்கில் வந்து டீச்சர்ஸ் வந்து எதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஆர் த சோல் டிட்டர்மினன்ட் ஆஃப் தேர் லேர்னிங். அதாவது டீச்சர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் ஹர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர், அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா சோல் டிட்டர்மினன்ட், அதாவது அது மட்டும் ஒரு டிட்டர்மினன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன், ஷுட் நாட் பி கார்லேட்டட் வித் தேர் லேர்னிங். அதாவது டீச்சரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா கார்லேட்டட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு நாட் ஹாவ் எனி எஃபெக்ட் ஆன் தேர் லேர்னிங். அதாவது டீச்சர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங்கில் வந்து எந்த ஒரு எஃபெக்டை ஏற்படுத்துறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஒன், ஹாவ் ஏ சிக்னிஃபிகண்ட் இம்பேக்ட் ஆன் their learning. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே இந்த இதில் நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டீச்சர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து குழந்தைங்களோட லேர்னிங்கில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது வந்து சோல் டிட்டர்மினன்ட், அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸுன்றதுக்காக சோல் டிட்டர்மினன்ட் அப்படின்னா கிடையாது. அதே மாதிரி அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கார்லேட்டடும் கிடையாது அப்படின்றதையும் சொல்ல முடியாது. எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதும் கிடையாது. தாக்கத்தையும் ஏற்படுத்தும். அதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு கரெக்டான வேர்ட் ஃபார்மேஷனில் சொல்லணும் அப்படின்னா ஹாவ் ஏ சிக்னிஃபிகண்ட் இம்பேக்ட். டீச்சர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட, அதாவது டீச்சர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் ஹர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் ஏ, குழந்தைங்கிட்ட இருந்து டீச்சர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து குழந்தைங்களோட லேர்னிங்கில் ஒரு தாக்கத்தை வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட், ஒரு போதுமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி பார்க்கும்பொழுது கொஸ்டின் நம்பர் 27க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 28, இன்க்ளூஷன் ஆஃப் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ். அதாவது சிறப்பு தேவை உள்ள குழந்தைகளை உள்ளடக்குதல் அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் டெட்ரிமெண்டல் டு சில்ட்ரன் வித்தவுட் டிசபிலிட்டிஸ். அப்போது அந்த சிறப்பு தேவை உள்ள குழந்தைங்களை வந்து நம்ம உள்ளடக்கிறது அந்த சிறப்பு தேவையில்லாத குழந்தைங்களை வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட், அந்த இது கிடையாது. செகண்ட் ஒன், வில் இன்க்ரீஸ் த பர்டன் ஆன் ஸ்கூலில் வந்து பிரச்சனை ஏற்படுத்துறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வராது. தேர்ட் ஒன், ரெக்வயர்ஸ் எ சேஞ்ச் இன் ஆட்டிடியூட், கண்டென்ட் அண்ட் அப்ரோச் டு டீச்சிங். ஸோ அந்த மாதிரி இன்க்ளூஷன் பண்ணுறோம்னா அதில் என்ன தேவை அப்படின்னா நம்ம ஆட்டிடியூடில் ஒரு மாற்றம் இருக்கணும், நம்ம டீச் பண்ணக்கூடிய இந்த கான்செப்ட்ஸில் ஒரு சில மாற்றம், டீச் பண்ணுறதுல நம்ம எந்த மெத்தட் ஆஃப் டீச்சிங் பண்ணலாம் அப்படின்றதுலையுமே வரக்கூடிய ஒரு சேஞ்சஸ் அப்படின்றதான் அந்த இன்க்ளூட் பண்ணுறதுல வந்து வரும். ஸோ இது வந்து பாசிட்டிவானது. லாஸ்ட் ஒன், இட் இஸ் அன் அன்ரியலிஸ்டிக் கோல். அதாவது ஒரு உண்மையான இது கிடையாது, அன்ரியலிஸ்டிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. ஏன்னா ஒரு ரெகுலர் ஸ்கூலில் அந்த குழந்தைங்களை சேர்த்து படிக்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு என்னாகும் அப்படின்னா அந்த ஸ்பெஷல் நீட்ஸோடு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு நியூ என்விரான்மெண்ட், ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். மற்ற குழந்தைங்களும் அவங்களோட சேர்ந்து அவங்களோட கஷ்டங்கள் என்னன்றதை புரிஞ்சுக்கிடுவாங்க. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும்
அவங்களோட எபிலிட்டி, அவங்களோட நீட்ஸ், அவங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டீச்சிங் வந்து கொடுக்குறதுக்கு அந்த இன்க்ளூஷன் அப்படின்றது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கொஸ்டின் நம்பர் 28க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 29, having a diverse classroom with children from varied social, economic and cultural backgrounds enriches the learning experiences of all students. These statements is, அதாவது என்ன அப்படின்னா, குழந்தைங்க அதாவது டைவர்ஸ் கிளாஸ் ரூமில், அதாவது ஒரு கிளாஸ் ரூமில் வந்து வேறுபட்ட ஒரு கிளாஸ் ரூமில் வந்து நிறைய குழந்தைங்க பல்வேறு விஷயத்தில் வந்து வேறுபட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து நம்ம உள்ளடக்கி இருக்கிறது எல்லா குழந்தைங்களோட லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸையுமே வந்து என்ன பண்ணணும்னா என்ரிச் பண்ணும், அதை வந்து ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக தப்பா? ஏன்னா கரெக்ட் தான். ஏன்னா ஒவ்வொரு என்விரான்மெண்ட்ல இருந்து வேறுபட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் வரும்பொழுது ஒவ்வொருத்தவங்களோட இதுவும் என்ன அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ அப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கிறத எல்லா குழந்தைகளுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து வேல்யூ பண்ணி அதில் இன்வால்வ் ஆகி அதில் வந்து சக்சீட் ஆவாங்க. அவங்களோட லேர்னிங் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். மற்ற குழந்தைங்கள்ட்ட இருந்தும் அவங்க என்ன பண்ணிக்கிடுவாங்கன்னா கற்றுக்கிடுவாங்க. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு விதமான எபிலிட்டிஸ் இருக்காது, ஒரே மாதிரியான ஸ்டேட்டஸ் இருக்காது. ஸோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்களோட எக்கனாமிக்ஸ், அவங்களோட என்விரான்மெண்ட்ல இருந்து நிறைய அவங்க கற்றுக்கிடுவாங்க. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. அப்போ ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா எது கரெக்டாக இருக்குன்னு, ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட், பிகாஸ் சில்ட்ரன் லேர்ன் மெனி ஸ்கில்ஸ் ஃப்ரம் தியர் பியர்ஸ். ஸோ இந்த மாதிரி வேறுபட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். குழந்தைங்க ஏன் அப்படின்னா குழந்தைங்க பியர்ஸ்ட் இருந்து நிறைய ஸ்கில்ஸை வந்து கற்றுக்கிடுவாங்க அப்படின்றது. ஸோ இது வந்து கரெக்ட். செகண்ட் ஒன் கரெக்ட், பிகாஸ் இட் மேக்ஸ் த கிளாஸ் ரூம் மோர் ஹையரார்கிக்கல். அதாவது இது வந்து சரியானது. ஏன் அப்படின்னா இது வந்து கிளாஸ் ரூமை ஒரு ஆர்டர் வைஸில் வச்சுருக்கு. ஹையரார்கிக்கல் ஒரு ஆர்டர் வைஸில் வச்சுருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்டர் வைஸ்க்காக இது வந்து கரெக்ட் அப்படின்னா கிடையாது. அது வந்து குழந்தைங்க எல்லாரோட இன்ட்ராக்ட் ஆகி நிறைய இது கற்றுக்கிடுவாங்க அப்படின்றதுக்காக தான் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டுன்னு சொல்கிறோம். தேர்ட் ஒன் இன்கரெக்ட்லாம் கிடையாது. இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். லாஸ்ட் ஆப்ஷனும் இன்கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கரெக்ட்லாம் கிடையாது, இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா பிகாஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் குழந்தைங்க ஒவ்வொருத்தவங்க கூட இன்ட்ராக்ட் ஆகி ஒவ்வொருத்தவங்களோட இன்ட்ரெஸ்ட் மூலியமா அவங்களோட நாலேஜில் இருந்து அவங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கிடுவாங்க. தனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் தான் இந்த டைவர்ஸ் கிளாஸ் ரூமில் இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 29க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின், எ சைல்டு வித் ஹியரிங் இம்பேர்மெண்ட், அதாவது ஹியரிங் இம்பேர்மெண்ட்டோடு இருக்கக்கூடிய குழந்தைங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், வில் நாட் பெனிஃபிட் ஃப்ரம் அகடமிக் எஜுகேஷன் ஒன்லி அண்ட் ஷுட் பி கிவன் எ வொகேஷனல் ட்ரைனிங் இன்ஸ்டிட். அதாவது என்ன அப்படின்னா அவங்க வந்து அகாடமிக் எஜுகேஷனில் மட்டும்தான் அவங்களால வந்து பெனிஃபிட் பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து நம்ம தொழில் சார்ந்த ட்ரைனிங்கை வந்து அதுக்கு பதிலாக கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்னென்னா செகண்ட் ஒன், கேன் டூ வெரி வெல் இன் எ ரெகுலர் ஸ்கூலில் அந்த மாதிரி இம்பேர்மெண்ட் இருக்கக்கூடிய குழந்தைங்க நல்லா பண்ணுவாங்க. எப்படின்னா அவங்களுக்கு தேவையான வசதிகள், அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து வசதிப்படுத்தி கொடுத்தோம்னா, இப்போ ஒரு குழந்தை வந்து காது கேட்கல அப்படின்னா ஒரு ரெகுலர் ஸ்கூலில் அந்த குழந்தைக்கு தேவையான இப்போ ஒரு இதை வந்து நீங்கள் வீடியோவோ ஒரு ஃபிலிம் ட்ரிப்போ ஒரு எஜுகேஷன் இதோ நீங்கள் வந்து வீடியோ கிளாஸ் வந்து போடுறீங்க அப்படின்னா அதே இதை வந்து நீங்கள் சப்டைட்டிலோட போடும்பொழுது ஹியரிங் இம்பேர்மெண்ட் இருக்கக்கூடிய குழந்தைங்க அந்த சப்டைட்டில்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த குழந்தைங்களுக்கு கேட்குற மாதிரி ஏதாவது ஒரு ஆடியோ டிப்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு மிஷின் மாதிரி அந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இந்த செகண்ட் ஆப்ஷன் படி பார்த்தோம்னா இது வந்து பெஸ்ட்டானது. தேர்ட் ஒன், வில் நெவர் பி ஏபிள் டு பெர்ஃபார்ம் ஆன் எ பேர் வித் கிளாஸ்மேட்ஸ் இன் எ ரெகுலர் ஸ்கூலில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து அவங்களோட சேர்ந்து எப்பவுமே வந்து என்ன பண்ண முடியாதுன்னா பேர் பண்ண முடியாது, அவங்களோட ஒன்றா இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது கிடையாது, நெகட்டிவ். அதுக்கு வந்து நெகட்டிவாக இருக்கிறது. லாஸ்ட் ஒன், ஷுட் பி சென்ட் ஒன்லி டு ஸ்கூல் ஃபார் த ஹியரிங் இம்பேர்மெண்ட் அண்ட் நாட் டு எ ரெகுலர் ஸ்கூல். அதாவது என்னன்னா இப்போ இந்த மாதிரி ஹியரிங் இம்பேர்மெண்ட் இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க அந்த குறைபாடு இருக்காங்கன்னா அதை சார்ந்து இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு மட்டுமே அவங்கள அனுப்பணும், ரெகுலர் ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாது. அப்படிலாம் கிடையாது, நம்ம ரெகுலர் ஸ்கூலுக்கு அனுப்பலாம். அந்த ரெகுலர் ஸ்கூலில் அந்த மாதிரி குறைபாடு இருக்க குழந்தைங்களுக்கு தேவையான வசதிகள் பொருட்கள் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கொஸ்டின் நம்பர் 30க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, கேன் டூ வெரி வெல் இன் எ ரெகுலர் ஸ்கூல் இஃப் சூட்டபிள் ஃபெசிலிட்டேஷன் அண்ட் ரிசோர்ஸஸ் ஆர் ப்ரொவைடட். ஸோ இதான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்த்துருக்கக்கூடிய டைம் டேபிள் படி
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இதுவுமே வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அதுதான் வந்து நான் டைப் பண்ணி இன்றைக்கி வந்து கிளாஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இந்த ஆன்சர் டிஸ்கஷன் சிடிபி கிளாஸஸ்க்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இந்த டிஸ்கஷனில் உங்களுக்கு கான்செப்டும் புரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய இது வந்து கான்செப்ட்ஸில் வந்து டைரெக்டாக கேட்டிருந்தாங்க. அதனால் கான்செப்டே வந்து நான் ஓரளவுக்கு இதில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பிடிஎஃபை வந்து நான் ஆல்ரெடி மார்னிங்கே வந்து அனுப்பியிருந்தேன். ஸோ அதனால் நிறைய பேர் வந்து அதுக்குரிய ஆன்சர்ஸ் ட்ரை அவுட் பண்ணியிருப்பீங்க, சால்வ் அவுட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் பண்ண ஆன்சர்ஸும் இதில் இருக்கிற ஆன்சர்ஸும் கரெக்டாக அப்படின்றத செக் பண்ணி நீங்கள் 30க்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, அதாவது 30 மார்க்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கிளாஸ் வந்து எப்படி கொடுக்குறோம், எப்படி வந்து சிடிபி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இந்த 30 கொஸ்டின்ஸில் நீங்கள் எவ்வளோ வந்து மார்க் ஆல்ரெடி நம்ம கொடுக்கும்பொழுது காலையில் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்துட்டு செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 30 மார்க்கில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிளாஸ் ப்ரிப்பரேஷனை வந்து நம்ம மாற்றுறதா இல்லை அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிடெட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் டியூஸ்டே வந்து நம்ம இங்கிலீஷ் பெடகாகி கிளாஸ் அடுத்து ஒரு 3 மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். வீடியோ பார்க்குறவங்க ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் பார்க்கும்பொழுது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபார் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளோட டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ், நோட்ஸ் எல்லாமே அனுப்புவோம். ஸோ அதனால் நம்மளோட டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி சிடிபி வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நான் கீழே பிளேலிஸ்ட்டோட லிங்க்கையும் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.